ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. எந்தெந்த ராசிக்காரங்க விநாயகர் வழிபாடு எந்தெந்த கிழமையில் செய்யும் பொழுது அல்லது எந்தெந்த நாளில் செய்யும் பொழுது அவங்களுக்கு மேன்மையான பலன் கிடைக்கும்னு பேசிகிட்டு இருந்தோம் நேற்றுக்கு. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி வரைக்கும் பேசியாச்சு. இப்போ துலா ராசிக்காரங்க வளர்பிறை நாளில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்திருச்சு நீராடிட்டு விநாயகருக்கு அருகம்புல் சார்த்தி நீங்கள் அர்ச்சனை பண்ணினீங்க அப்படின்னாலே அவருடைய அருள் பரிபூரணமாக கிடைக்குமா வளர்பிறையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில். அப்புறம் விருச்சிக ராசிக்காரங்க குமார சஷ்டி விரதம் இருந்து விநாயகருக்கு பூஜை பண்ணி வழிபாடு செஞ்சுட்டு வந்தால் அவருடைய பரிபூரணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. தனுசு ராசிக்காரங்க நவராத்திரி அன்னைக்கு காலையில் ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு விநாயகரை பிரார்த்தனை பண்ணிக்கணும். அன்னைக்கு சாயங்காலம் விநாயகருக்கு வெற்றிலை, பாக்கு, பழம் இதெல்லாம் வச்சு பிரபானகம், பாயாசம் எல்லாம் நிவேதனம் பண்ணி சம்பங்கி, செந்தாமரை, மல்லியால் அர்ச்சனை பண்ணினாங்க அப்படின்னா விநாயகரினுடைய அருள் பரிபூரணமாக கிட்டுமா. மகர ராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருந்து விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபாடு செய்யும் பொழுது அவருடைய பரிபூர்ணமான அருட்கடாட்சம் கிடைக்குமா. கும்பராசிக்காரங்களும் செவ்வாய்க்கிழமைகள்லையோ அல்லது சனிக்கிழமைகள்லையோ விநாயகரை வழிபாடு செஞ்சு வெண் தாமரை, வெள்ளருக்கு, வெள் அரளி இந்த மலர்களால் விநாயகருக்கு பூஜை பண்ணினா அவருடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கும். மீன ராசிக்காரங்க புதன்கிழமையில் விநாயகர் வழிபாடு செய்யணும். அவருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கு அவருக்கு நீங்கள் வெள்ளருக்கால அர்ச்சனை பண்ணினா நிச்சயமாக அந்த அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறந்த தேதி, பிறந்த நட்சத்திரம் மாதிரி ஒருத்தருக்கு பிறக்கக்கூடிய அந்த கிழமை இருக்கு இல்லையா, அது கூட முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க. எந்தெந்த கிழமைகளில் பிறக்கிறாங்களோ அப்படி அந்த கிழமைகளானது ஒருத்தருடைய பண்பு நலன்களுக்கும் அதனுடைய விளைவாக அவங்களுடைய செயல்பாடுகளினுடைய பலன்களுக்கும் காரணமாக அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் பிறந்த கிழமையில் எந்த மாதிரியான ஆன்மீக வழிபாட்டை செஞ்சால் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்வை உண்டாக்குமா. அதே போல் ஆடைகளில் கருப்பு மற்றும் பழுப்பு நிறங்களை நீங்கள் நிச்சயமாக தவிர்க்கணும். இளம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறத்தில் நீங்கள் ஆடைகள் எல்லாம் அணியலாம். கிழக்கு திசை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஒரு பயன் தரக்கூடிய திசையாக அமையுமா. அரசு வழிகளில் காரிய வெற்றி பெறணும் அப்படின்னா சூரிய ஹோரை காலத்தில் நீங்கள் அந்த முயற்சிகளை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நீங்கள் எந்த கிழமையில் பிறந்திருக்கீங்களோ அந்த கிழமைக்குரிய வழிபாடு செய்யும் பொழுது வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். திங்கட்கிழமையில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா இந்த திங்கட்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் உங்களுடைய தாயை வணங்கி அவருடைய ஆசைகளை வாங்கிக்கிட்டு வெள்ளை நிற பூக்களால் அம்பாளை வழிபாடு செஞ்சு கல்கண்டு சாதத்தை அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பலனை தரும்னு சொல்கிறாங்க. சந்தன நிறம் அல்லது வெள்ளை நிறம் இந்த நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகள் அணிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப உங்களுக்கு விசேஷமான பலனை கொடுக்கும். இப்போ ஒரு இன்டர்வியூவுக்கு போகிறீங்க, இல்லை முக்கியமான ஆட்கள் நீங்கள் சந்திக்க போகிறீங்கன்னா அந்த மாதிரி நேரத்தில் சந்தன நிறத்திலேயோ அல்லது வெள்ளை நிறத்திலேயோ நீங்கள் ஆடைகள் அணிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய விஷயமாக அமையும். அடுத்ததா செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் அரளிப்பூ மாலையால் முருகப்பெருமான வழிபாடு செய்யணுமா. அப்படி செஞ்சால் வாழ்க்கை வளம் பெறும்னு சொல்கிறாங்க. அதே போல் செவ்வாய் அன்னைக்கு மாலை நேரத்தில் ஸ்ரீ பைரவருக்கு தூரம்பருப்பால் பண்ணின நைவேத்தியத்தை படைச்சு வழிபாடு செய்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயமா. சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம் இருக்கக்கூடிய ஆடைகள் அணிகிறதுங்கிறது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். புதன்கிழமையில் பிறந்தவங்க புதன்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் துளசி, கல்கண்டு, மறிக்கொழுந்து இதனால் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யணும். துளசி அர்ச்சனை பண்ணலாம், மறிக்கொழுந்து மாலை சாத்தலாம். அதே போல் கல்கண்டு கலந்த சாதத்தையோ அல்லது கல்கண்டையோ நிவேதனம் பண்ணலாம். இப்படி மகாவிஷ்ணுவை நீங்கள் வழிபாடு செய்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும். அதே போல் பாசிப்பயிறு சுண்டல் நைவேத்தியம் பண்ணணுமா. விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணணுமா. உங்களுக்கு உரிய நிறம் அப்படின்னு சொல்லும் பொழுது பச்சை மற்றும் இள நீலம் கலந்த நிறங்களில் நீங்கள் ஆடைகள் அணிஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கக்கூடிய ஒன்று. வியாபாரத்துறையில் இருக்கிறவங்க மரகத கல் அணிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதோ அல்லது வீடுகளில் அந்த மரகத கல்லை வச்சு பூஜை பண்ணுறது அப்படிங்கிறதோ நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக அமையும்னு சொல்கிறாங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு பிறந்தவங்க வியாழக்கிழமை அன்னைக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடியே
ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் பாராயணம் பண்ணி அவருக்கு மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை பண்ணணுமாம். வியாழக்கிழமை அன்னைக்கு உங்களுடைய குருமார்களை வணங்கி அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாம். தங்க நிறம் கலந்த ஆடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றியையும் சாதகமான சூழலையும் தரக்கூடிய ஒன்று. வியாழக்கிழமை அன்னைக்கு பூச நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் முக்கியமான விஷயங்களை செய்கிறதுங்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை அதிகாலையில் மல்லிகை பூவால் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அஷ்டகம், ஸ்ரீ லலிதா திரிசதி இதெல்லாம் பாராயணம் பண்ணி அம்பிகை அர்ச்சனை பண்ணி வழிபாடு செய்யலாம். பால், பழம், கல்கண்டு, தேன் இதெல்லாம் நைவேத்தியம் பண்ணுறதுங்கிறது விசேஷமாக. வெள்ளை நிறத்தில் ஆடைகள் அணியிறது அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒன்று. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய அந்த சுக்கிரஹோரையில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் சரி அது உங்களுக்கு வெற்றியை தருமாம். சனிக்கிழமையில் பிறந்தவங்க அதிகாலையில் சனிக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் எழுந்திரிச்சு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சு நீல சங்குப்பூ இருக்கு இல்லையா, அது வில்வம் இதெல்லாம் அர்ச்சனை பண்ணி சிவபெருமான வழிபாடு செய்யணுமாம். கோவிலில் மூலஸ்தானத்தில் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. நீங்கள் போய் ஏற்ற முடியலன்னா கூட மூலஸ்தானத்தில் கர்ப்பகிரகத்தில் எரியக்கூடிய விளக்கு இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் விட்டுருங்கன்னு சொல்லி எண்ணெயை வாங்கி நல்லெண்ணெயை வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க அந்த எண்ணெயை அந்த விளக்கில் விடுவாங்க. அது பொதுவாக எல்லாருக்குமே நல்லது தான். பூஜைக்கு அப்புறமா காகத்துக்கு எள் கலந்த நெய் சாதம் வைக்கிறதோட உடல் ஊனமுற்றவங்களுக்கு தானம் கொடுக்கறதும் விசேஷமான பலனை கொடுக்கும். நீங்கள் உடை உடுத்தும் பொழுது அதுவும் முக்கியமான காரியத்துக்கெல்லாம் போகிறீங்கன்னா நீலம் சார்ந்த வண்ணங்களை பயன்படுத்துறதுங்கிறது நன்மைகளை கொடுக்குமா. ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.